தொடக்க பாடலுடன் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. மரிய ஸ்டெல்லா அவர்கள் வரவேற்புரை கூறினார். அதைத் தொடர்ந்து இந்த வார தலைவராக பிரீத்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து படித்தவை பகிர்ந்து கொள்ளப்பட்டது. தனுஷன் சோம்பலின் முடிவு என்ற கதை கூறி எல்லோருக்கும் நன்மை செய்வோம் என்றார். நிவேதா அவர்கள் புலம்பெயர்ந்தோர் இன்னிசை கூறும் மொழிகள் என்ற புத்தகத்திலிருந்து தனித்திறமை என்ற தலைப்பில் கதை கூறினார். வாசிக்கப்பட்ட கூட்டறிக்கையானது சரியென்றால் சரியெனவும் தவறென்றால் தவறெனவும் முன்மொழிந்து வழிமொழிக. வாசிக்கப்பட்ட செயலறிக்கையை மரிய ஸ்டெல்லாவாகிய நான் சரியென முன்மொழிகிறேன். வாசிக்கப்பட்ட செயலறிக்கையை கீர்த்தனாவாகிய நான் சரியென வழிமொழிகின்றேன். அடுத்ததாக படித்ததில் பிடித்தவை. இறைவணக்கத்தோடு ஆரம்பிக்கும் இக்கூட்டம் வரவேற்புரை, செயலறிக்கை, படித்ததில் பிடித்தது, சொந்த படைப்புகள், செய்திகள், சகோதரர் உரை, நன்றி உரை, ஈழப்பண் என கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியும் இலக்கியத்தில் இவர்கள் கொண்டுள்ள ஆர்வத்தையும் இவர்களின் மேம்பட்ட கூட்டம் நடத்தும் ஒழுங்கையும் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு கூட்டத்தின் நிகழ்வையும் செயலர் ஏட்டில் பதிவு செய்து செயலர் அறிக்கையாக அடுத்து வரும் கூட்டத்தில் வாசிக்கின்றார். மேலும் ஒவ்வொரு கூட்டத்தின் முடிவிலும் உறுப்பினர்கள் கையொப்பம் பெற்று வருகை பதிவேடு ஆவணமாக்கப்படுகின்றது. இந்த பயணத்துக்கு எங்களை அழைச்சவர் சகோதரர் சுமா ஜெயசிலன். எங்களுக்கு நிறைய சிறுகதை புத்தகங்களை கொடுப்பாரு. புத்தகங்களை கொடுத்து அதில் இருக்க கதை அதெல்லாம் படிச்சுட்டு வர சொல்லி நோட்ல கதையோட தலைப்பு அதோட கருத்தை எழுத சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற புத்தகங்களை ஆர்வமா நாங்கள் படிக்க தொடங்கினோம். படிக்க தொடங்க எங்களுக்குள்ளேயே அந்த எழுத்தை உயிரோட்டமா மாறிடுச்சு. அதோட அந்த புத்தகத்தை படிக்கணுன்ற ஒரு ஆர்வத்துல வாழ்ந்தங்கோட்டையில இருக்க நூலகத்துல போய் சேர்ந்தோம். நூலகம் மனித வரலாற்றின் ஆதார கூடாரம். நூலகம் உருவாக்கிய அறிஞர்கள் பலர். இலக்கிய பட்டறை மாணவர்கள் ஒவ்வொரு மாதமும் 3வது ஞாயிற்றுக்கிழமை வாழவந்தான் கோட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நூலகத்திற்கு சென்று தாங்கள் பெற்றுள்ள நூலக அனுமதி சீட்டின் மூலம் புத்தகங்கள் எடுத்து படித்து தங்கள் சிந்தனைகளை கூர்மைப்படுத்துகின்றனர். அது மட்டுமின்றி இலக்கிய பட்டறை மாணவர்களுக்கு சகோதரர்கள் வழங்கும் பரிசுகளும் விலை மதிப்பிட முடியாத புத்தகங்களே. இலக்கிய பட்டறையில் பிள்ளைகள் சேர்ந்தபடியா நல்ல வளர்ச்சியாக இருக்கிறாங்க. நல்ல கவிதை, கட்டுரை, மற்றது ஓவியம், பல விஷயங்களில் நல்ல திறமையாக செய்கிறாங்க. அடுத்தது ஒரு மேடையில் ஏறி பேசுகிற அளவுக்கு அவங்க வளர்ந்துருக்குறாங்க. மற்ற புத்தகங்கள் அதிகமாக படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பொது அறிவுகள் எல்லாம் ரொம்ப வளர நாங்கள் பார்த்துருக்குறோம். இலக்கிய பட்டறையில் உள்ள ஆர்வம் பிரதர்ஸ் சாக்கள் அனைவருமே நல்ல ஒரு திறமையாக நடத்தி வருகிறாங்க. முக்கியமாக சொல்ல போனால் கவிதைகள் பிள்ளைகள் பெரும்பாலும் நல்லா அவர்களாக எழுதுகிற அளவுக்கு ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு எல்லா பெற்றோர்களுக்குமே தெரியும். எங்கள் பிள்ளைகள் இப்படி இந்த வளர்ச்சியை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இன்னும் எல்லா பெற்றோர்களுக்கும் நாங்கள் தெரியப்படுத்துகிறேன்டா, பிள்ளைகளை இலக்கிய பட்டறைக்கு நீங்கள் அனுப்பி அதில் இன்னும் பல பிள்ளைகள் எல்லாம் அந்த இவங்க வளர்ந்து வந்த மாதிரி இன்னும் பிள்ளைகள் வளர வேணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கூட்டம் நடத்துவதையும் தாண்டி விளையாட்டு, திரைப்படங்கள் பார்த்து விமர்சனம் செய்வது, விழா கொண்டாட்டம், ஆதரவற்றோர் விடுதிகள் சந்திப்பு என இலக்கிய பட்டறை இம்மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் உதவி கொண்டிருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். அன்பு பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை தயவு செய்து படித்த ஆசிரியர்களிடம் அனுப்ப வேண்டாம், படிக்கின்ற ஆசிரியர்களிடம் அனுப்புங்கள் என்பார் கலீல் ஜிப்ரான். வெறுமனே பாட புத்தகங்களுக்குள் இன்று குழந்தைகளை முடக்குகின்ற கல்வி திட்டத்திலே குழந்தைகளிடம் வாசிப்பு திறனும் எழுதும் திறனும் குறைந்து கொண்டே இருக்கிறது. இச்சூழ்நிலையிலே 2011ஆம் ஆண்டு நான் வாழவந்தான் கோட்டைக்கு களப்பணிக்காக வந்தபோது எனக்கு ஒரு மகிழ்ச்சி, பெருமிதம், ஆச்சரியம். இந்த இலக்கிய பட்டறை குழந்தைகளை பார்க்கும் பொழுது, அவர்கள் சொல்கின்ற கவிதைகளை கேட்கும் பொழுது எனக்கே பொறாமையாயிருந்தது. அன்று அருட்சகோதராக இருந்த ஜெயசீலன் இன்று சிவகங்கை மறை மாவட்டத்திலே அருட்தந்தையாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அருட்தந்தை ஜெயசீலன் இலக்கிய பட்டறை என்றும் கூட்டத்தை ஆரம்பித்து இந்த குழந்தைகளுக்குள் இருக்கிற எழுத்து திறனை வெளிக்கொணர்ந்தார். அதை சகோதரர் ஜெல்பரின் என்னிடம் ஒப்படைத்த பொழுது இந்த குழந்தைகளுக்குள் இருக்கிற திறனை மேலும் மேலும் வளரச் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதன்படி நான் என்னால் முயன்ற முயற்சிகளை என்னோடு உடன் வந்த சகோதரர்களுடன் சேர்ந்து அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர முயற்சி செய்தேன். அதன்படி ஓரளவு வெற்றியும் கண்டேன்.
125வது வார விழாவை நாங்கள் கொண்டாடிய போது இந்த குழந்தைகள் எழுதிய கவிதை தொகுப்பை துளிர்விடும் தளிர்கள் என்ற புத்தகமாக நாங்கள் வெளியிட்டோம். அன்பு பெற்றோர்களே, இந்த அருமையான தருணத்திலே இந்த 150வது வார விழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோளை விடுக்கிறேன். உங்கள் குழந்தைகளுக்குள் எக்கச்சக்கமான திறமைகள் இருக்கின்றன. அவர்களும் நல்ல எழுத்தாளர்களாக உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே உங்கள் குழந்தைகளையும் இந்த இலக்கிய பட்டறையிலே சேர்த்து அவர்களுக்குள் இருக்கிற திறமையை வெளிக்கொணர உதவி செய்யுங்கள். நன்றி, வணக்கம். பிரதர் ஒன்ன சொல்ல மறந்துட்டாரு. இன்றிலிருந்து எங்க இலக்கிய பட்டறை மாவீரன் திலீபன் இலக்கிய பட்டறை பெயர் மாறுகிறது. மாவீரன் திலீபன் இலக்கிய பட்டறையில சேருங்க.